ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம வயிற்றில் வர குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. ஆனால் இதய துடிப்பை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அது எப்படி இருந்தால் ஆண் குழந்தை, எப்படி இருந்தால் பெண் குழந்தை அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரு உருவாகும் போதே குழந்தையோட ஜெண்டரை நிரூபிக்க தந்தையோட எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோமும் தான் தீர்மானிக்குது அவங்க ஆணா பெண்ணா அப்படின்றத. எல்லாருக்கும் குழந்தை பிறக்க போதுன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றதுக்கு அறியறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சியானது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல உணவு பழக்கம் எடுத்துக்கணும். அது மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய டேப்லெட்டில் எடுக்க போகும்போது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. உண்மையிலே குழந்தையோட ஜெண்டரை தீர்மானிக்கிறது உங்களோட மரபணு தான். ஆண்களோட குரோமோசோமில் XYன்ற குரோமோசோம் இருக்கும். நமக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் கருமுட்டையில். இப்போ ஆண்களோட விந்தணுக்களில் எக்ஸ் குரோமோசோம் இருந்து நமக்கு எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அதே ஆண்களோட விந்தணுக்களில் ஒய் குரோமோசோம்கள் அதிகமாக இருந்து நமக்கு எப்பயுமே எக்ஸ் இருக்கிறதுனால ஒய்யும் எக்ஸும் சேரும்போது நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும். உங்களோட 2வது மாதத்தில், அதாவது 7லேருந்து 8வது வாரத்துக்குள்ளே குழந்தையோட பிறப்புறுப்புகள்லாம் வளர தொடங்கிடும். கிட்டத்தட்ட இந்த 2வது மாதம் கழித்து 3வது மாதத்தில் தெளிவாக தெரியும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். இந்த ஹார்மோன் மாற்றத்தினால தான் குழந்தை ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையாவோ இருக்கும். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்தே குழந்தையோட ஹார்ட் பீட்டை வச்சு அவங்க ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு கண்டறியலான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. குழந்தையோட இதய துடிப்பு 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை என்றும், 140க்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை என்று சொல்கிறாங்க. உண்மை அப்படின்றதுக்கு ஆராய்ச்சி எதுவும் இல்லை. மணிக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க. இனிப்பு சுவையை வச்சும் சொல்லுவாங்க, குழந்தை எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 9வது மாதத்தில் நீங்கள் ஹார்ட் பீட் ரேட்டு பார்க்க போகும்போது இந்த லெவலில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா என் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு, எனக்குமே 2 பையன்தான், என்னோட 2 பையன் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்தாங்க. லாஸ்ட் மாதத்தில் 139 136 இருந்துச்சு 2 பேத்துக்குமே. நான் பார்த்து சில பெண் குழந்தை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லாஸ்ட்டு மந்த்து 9வது மாதத்தில் நீங்கள் 140க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொன் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நிறையா பேத்துக்கு நான் செக் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இது பொருந்தாது. அதனால் ஹார்ட் பீட்டு வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்லபடியாக பிறக்கணும்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் கன்சீவ் ஆனதுவே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போவீங்க. அப்போ ஹார்ட் பீட் ரேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா 5வது வாரமே சில பேர் கணிச்சிருப்பாங்க. 6வது வாரமோ 7வது வாரத்துலையோ தான் ஹார்ட் பீட் ரேட்டு வரும். மோஸ்ட்லி ஹார்ட் பீட் ரேட்டு 120லேருந்து 170க்குள்ளே இருக்கணும். அதுக்கு 120க்கு கீழேயோ இல்லை 170க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றது சந்தேகம்தான். அதுக்குரியதை டாக்டர் சொல்லுவாங்க. 8வது வாரத்துலையோ இல்லை 7வது வாரத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்ட்டு டாக்டரே சொல்லுவாங்க. அதை கேட்கவும் வைப்பாங்க. உங்களுக்கு மூலியமாக அப்படி சொல்ல முடியாது, இதுதான் ஆண் குழந்தை இதுதான் பெண் குழந்தை, இந்த அளவுக்கு வந்தால் தான் பெண் குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ இருந்து சொன்னது என்னதுன்னா 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைன்னும், 140க்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. என்னோடய விஷயத்தில் இது 9வது மாதம் கரெக்டாக இருந்துச்சு. 140க்கு கீழே தான் இருந்தாங்க என் 2 பசங்களுமே. எங்கள் அக்கா விஷயத்தில் அதே பார்த்துருக்கேன், 140க்கு மேலே தான் இருந்துச்சு பொன் குழந்தைக்கு. அதனால் எதை பற்றியுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. குழந்தை பிறக்கும் போது ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.